ஹாய். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா எழுதுங்க. உங்களோட 100% கொடுங்க. அதுக்கான பலன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இந்த வாய்ஸ் மெசேஜுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு குட்டி வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வாய்ஸ் ஓவரை வந்துட்டு நீங்கள் நைட் இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே இமீடியட்டாக வேறு எதுவுமே ஃபோன் நோண்டாமல் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும், அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை கையில் வாங்குறதுக்கு முன்னாடியும் நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்துட்டு காதில் கேளுங்க. இன்றைக்கும் கேளுங்க, காலையிலும் கேளுங்க. எக்ஸாமில் கொஷின் பேப்பரை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி அதை மனசுக்குள்ளே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை இமேஜ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற வாய்ஸ் மெசேஜை உங்களுக்கு நடந்த மாதிரி நினச்சி நீங்கள் அப்படியே இமேஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்படி நடக்காட்டியும் நாளைக்கு இருக்கிற எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸையாவது குறைக்கும். நல்லா பாசிட்டிவாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ எக்ஸாம் எப்படி வரப்போதோ, கிடைக்குமா, இந்த வருஷமாவது போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற பயம் போயிட்டு, ஓகே நம்ம ரெண்டில் ஒன்று பார்த்தலாம், நம்மளுக்கு தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வாய்ஸ் மெசேஜு. ஸோ நான் வந்துட்டு இப்போது எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருக்கேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் இவ்வளோ நாள் வந்துட்டு எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கேன். ஸோ நான் போட்ட எஃபர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எல்லா போர்ஷனுமே கவர் பண்ணியிருக்கேன். கொஷின் பேப்பர் எப்படி கேட்டாலும் எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ என் கையில் வந்துட்டு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. நான் அதை பார்க்குறேன். முதல் கொஷின்லேருந்து 200வது கொஷின் வரைக்கும் அப்படியே பார்க்குறேன். பார்த்தா ஒரு 80% கொஷின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கொஷினாகவே இருக்குது. நான் படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் ப்ராப்பரான டெஸ்ட் போட்டு ரிவிஷன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு நான் படித்த எல்லா கொஷினுக்குமே வந்துட்டு ஆன்சர் தெரியுது. எனக்கு ஹாப்பி தாங்கவே முடியல. எப்படிடா நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கொஷின் ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. மேக்ஸும் பார்க்குறேன், கண்டிப்பாக போட்டுடலாங்கிற கான்ஃபிடென்ட் வருது. ஸோ இப்போ நான் வந்துட்டு முதல் கொஷின் ஷேட் பண்ண போகிறேன். நான் OMR ஷீட்டில் ப்ரெசண்ட்டு, கொஷின் பேப்பர் புக்லெட்டு எல்லாமே வந்துட்டு சொன்ன மாதிரி அழகாக எழுதிட்டேன், ஷேட் பண்ணிட்டேன். அதுலேயே எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஷின் ஷேட் பண்ண போகிறேன். முதல் கொஷின் ஷேட் பண்ணுறேன். ஈஸியாக கேட்டிருக்காங்க. நான் என்ன படிச்சிருக்கனோ அதுவே எனக்கு வந்திருக்கு. நான் அழகாக ஷேட் பண்ணிக்கிட்டே வரேன். எல்லா கொஷினும் தெரியுது. நடுவில் 1-2 கொஷின் தெரியலனாலுமே வந்துட்டு நான் அதுக்காக பயப்படலை. நான் எனக்கு என்ன தெரியுமோ, அதுக்கு என்னவா இருக்குன்னு தோணுதோ அதை ஷேட் பண்ணுறேன். இல்லைனா ஏதோ ஒன்று ஷேட் பண்ணுறேன். பட் அதை நினச்சி பயப்படலை. பின்னாடி எனக்கான கொஷின் நிறைய தெரிஞ்ச கொஷின் இருக்குங்கிறது நான் முன்னாடியே பார்த்துட்டேன். நான் இப்போது தமிழில் 100 கொஷினுமே முடிச்சிட்டேன். கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இதில் 95 கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் கீயே செக் பண்ண தேவையில்லை. எனக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு இப்போவே வந்துட்டு 50% நான் பாதி கிணறு தாண்டிட்டேன். கண்டிப்பாக எனக்கு 50% வேலை கிடைக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 101வது கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜிகேலையும் நிறைய ஈஸி கொஷினும் இருக்குது, டஃப்பான கொஷினும் இருக்குது. ஒன்றா அட்டன் பண்ணுறேன். பொறுமையாக டைம் எடுத்து பார்க்குறேன். கூற்று காரணம்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா கூற்றுமே வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா நான் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருக்கேன். எல்லா கான்செப்ட்டுமே எனக்கு ஞாபகம் வருது. இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஞாபகம் வருது. நான் எந்த புக்கில் படித்தனோ, எந்த நோட்டில் படித்தனோ அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அந்த கொஷினை பார்க்குறப்ப அது எங்கே படித்தோம், எங்கே உட்காந்து படித்தோங்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. எல்லாமே எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் ஹாப்பியாக ஷேட் பண்ணுறேன். என் முகத்தில் வந்துட்டு என்னையே அறியாமல் ஒரு சிரிப்பு இருக்குது. நான் அப்படியே ஷேட் பண்ணிகிட்டே வரேன். மேக்ஸ் வருது. ஸோ ஈஸியான கொஷின்ஸே வந்துட்டு எனக்கு ஒரு 22 கொஷின் வந்துட்டு மேக்ஸ் ஈஸியாக இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ண மெத்தடே கேட்டிருக்குறாங்க. ஒரு 3 கொஷின் வந்துட்டு எனக்கு டஃப்பாக இருக்குது. அதையும் எப்படி கரெக்ட் பண்ணி போட முடியுமோ, ஆப்ஷனில் போட முடியுமோ அந்த மாதிரி திருப்தியாக போடுறேன். 200வது கொஷின் வரைக்கும் முடிக்கிறேன். அதுலேயும் எனக்கு ஒரு 80 கொஷினாவது கரெக்டாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்தியாக முடிச்சிட்டேன். ஸோ கூட்டி பார்த்தா எனக்கு ஒரு 170 கொஷின் கண்டிப்பாக கரெக்டாயிரும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆன்சர் கீ செக் பண்ணாமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சு ஆன்சர் கீ செக் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்தா சொன்ன மாதிரியே எனக்கு 175+ இருக்குது. அது 25 கொஷின்லேயும் டவுட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வரப்போ அதுக்கான கொஷின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலுமே எனக்கு 175 வருது அப்படிங்கிறப்ப எனக்கே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்க. 175ங்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட், டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். OMR ஷீட் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக 175க்கு மேலே தான் மார்க் வருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பார்த்தா என்னால் நம்பவே முடியல.
நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதை விட நல்ல மார்க் எனக்கு வந்திருக்கு. என்னோடய ரேங்க் வந்துட்டு 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 1000க்குள்ளே என்னோடய ரேங்க் இருக்குது. அதை பார்க்குறப்ப என் கண்ணே என்னால் நம்ப முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை நான் அப்படியே ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பிரிண்ட் போட்டு வச்சுட்டு என் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். எல்லோரும் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கிடச்சிரும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக கிடச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நான் எல்லாத்துக்கிட்டையுமே தைரியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியும் எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாளாக 2வது நாளான்னு மட்டும்தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. கவுன்சிலிங் கூப்பிட்றப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சந்தோஷமாக வீட்டில் இருக்கேன். நான் எக்ஸாம் படிக்கிறப்ப எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அது எல்லாமே நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் விட்டுட்டாங்க. கவுன்சிலிங் விட்டோடனே பார்த்தா எனக்கு முதல் நாளே கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் அழகாக ரொம்ப மனசில் சந்தோஷத்தோடையும் கொஞ்சம் பதட்டத்தோடையும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோடையும் என்னோடய சர்டிஃபிகேட்டு ஹால் டிக்கெட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன். என்னோடய ஒரிஜினல் எல்லாமே. கவுன்சிலிங்க்கு சென்னை போகிறேன். டிக்கெட்லாம் சந்தோஷமாக புக் பண்ணுறேன். அம்மா அப்பா எல்லோரும் வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை போனோடனே வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு போகிறேன். போகிறப்ப கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு போகிறேன். உள்ளே போகிறேன். எல்லாருமே என்னை மாதிரி படித்து பாஸ் ஆகிட்டு வந்து வேலைக்காக உட்காந்துட்ருக்கு. எல்லாருமே என்னை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. என்ன போஸ்டிங் எடுக்கலாங்கிற 5 போஸ்டிங் நான் எழுதி வச்சுருக்கேன். என் சொந்த ஊரில் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் எல்லாமே நான் வந்துட்டு ஈகராக எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உள்ளே போய் பார்க்குறேன். அந்த போர்டில் இருக்கிற லிஸ்ட்டில் நான் எழுதி வச்ச 5 வேலையுமே அங்கே எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று கூட தீர்ந்து போகல. ஏன்னா நான் வந்துட்டு முன்னாடி நாளே போயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என் சாய்ஸ் தான் அப்படிங்கிறப்ப என்ன எடுக்கிறதுன்னு அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபோன்லேயே எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன். அதுக்கப்புறம் என் மனசுக்குன்னு ஒரு வேலை பிடிக்குது. அதை நான் நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டோன்னே என்ன போஸ்டிங் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்னோடய போஸ்டிங்கையும் என்னோடய பேரையும் சொல்கிறேன். இருக்குது அந்த போஸ்டிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகேன்னு சொல்கிறேன். மைக்கில் சொல்கிறாங்க. மைக்கில் வந்துட்டு என்னோடய பேரையும் நான் என்ன போஸ்டிங் எடுத்துருக்கணும் அதை நான் மைக்கில் சொல்லிடுறேன். சொன்னோன்னே வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெளியே வெயிட் பண்ணோன்னே வந்துட்டு என்னால் நம்பவே முடியல எனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி இன்னும் எனக்கு பதட்டமே கம்மியாகலை. அதுக்கப்புறமா ஒரு ஆஃபீஸர் என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. நான் போனோடனே வந்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி படிக்கிறேன். என்னோடய நேமு ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் படிக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் நீங்கள் இந்த போஸ்டிங் எடுத்துருக்கீங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் வெளியே வரேன். வெளியே வந்தோடனே அம்மா அப்பா எல்லாம் எப்படா நான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் காப்பி பார்த்தோன்னே எல்லோரும் அவ்வளோ பெருமைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன போஸ்டிங் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி வாலில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ எல்லாம் க்ரௌடாக இருக்குது. ஸோ எல்லோரும் நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த இடத்துல நின்று அழகாக 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அதை வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை வந்துட்டு எந்தெந்த விஷயத்தில் இந்த வேலை கிடைக்காது, நீ வேஸ்ட்டு அந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு வாய மூடிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ ஆர்டர் காப்பி போடுறாங்களோ அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஸோ இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நாள் நான் படித்தது வந்துட்டு வீண் போகலை. ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கு என்னோடய போஸ்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு அமைச்சிருக்கு இந்த கொஷின் பேப்பருக்கு. ரொம்ப நன்றி.